வணக்கம் சொந்தங்களே. இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். சமீபத்தில் நடைபெற்ற அரசியல் மாற்றங்களின் பின்னர் எமது நாட்டின் நாணய நிலை மற்றும் பங்குச் சந்தையில் நிகழ்ந்த மாற்றங்கள், சவால்கள் மற்றும் அதன் விளைவுகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அரசியல் மாற்றங்களை பற்றி பார்க்கின்ற போது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. அரசியல் நிலைத்தன்மை பெறுவதால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியான அரசியல் நடவடிக்கைகளை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஒரு ஸ்திரமான முடிவை எடுக்கக்கூடியவாறு இருக்கும். அடுத்து நாணய நிலை பற்றி பார்க்கின்ற போது புதிய ஜனாதிபதியின் பதவியேற்றத்தை தொடர்ந்து சிறிதளவு உயர்வு கண்டுள்ளது. இந்த உயர்வு அரசியல் நிலைத்தன்மை மீதான நம்பிக்கையின் விளைவாகவே ஏற்படுகின்றது. ஆனால் இது ஒரு தற்காலிக மீள்தலாக மட்டுமே தற்போது அமைந்திருக்கின்றது. நாட்டின் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களின் முழுமையான ஆதரவும் கிடைக்கவில்லை. இதனால் ரூபாயின் நிலைமை நிலைத்தன்மையுடன் இருக்குமா என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. நம் நாட்டின் கடன் மறுசீரமைப்பு முடிவடையாதவரை ரூபாயின் மதிப்பு ஒரு நீண்டகால பலனாகவும் அல்லது தற்கால வெற்றியாகவும் மட்டுப்படலாம். இது நிறுத்தப்பட்டு நிதி கொள்கைகளின் வலிமைக்கு மட்டுமே தற்காலிக உயர்வு கிடைக்கலாம். பங்குச்சந்தை பற்றி பார்ப்போமானால் அரசியல் மாற்றத்தின் பின்னர் பங்குச்சந்தை சிறிதளவிலான வளர்ச்சி கண்டிருக்கின்றது. குறிப்பாக முக்கிய நிறுவனங்களின் பங்குகள் திடீர் உயர்வை சந்தித்திருக்கின்றன. அரசியல் நிலைத்தன்மை மற்றும் பொருளாதாரத்தின் எதிர்பார்ப்பு காரணமாக முதலீட்டாளர்கள் ஆர்வமாக செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த உயர்வு நிலையானதாக இருக்கும் என்பது உறுதியானது அல்ல. சில முக்கிய முடிவுகள் மற்றும் நிதியியல் கொள்கைகளின் விளைவாக பங்குச்சந்தையில் மீளும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. முதலீட்டாளர்கள் அரசின் திட்டங்களை நம்பிக்கையுடன் பார்க்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. எனினும் பங்குச்சந்தை உயர்வதற்கான வழிவகைகள் அரசின் செயல்திறன் மற்றும் சரியான நிதி கொள்கைகளை சார்ந்தது. இதுவே பங்குச்சந்தையின் நீண்டகால வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அடுத்து நாங்கள் பொருளாதார சவால்கள் எவ்வாறு இருக்கின்றன, எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்ற விடயத்தை பற்றி சிறிது ஆராய்ந்தால் இலங்கையின் பொருளாதாரம் பல சவால்களை எதிர்கொள்கின்றது. சர்வதேச கடன் மறுசீரமைப்பு இன்னும் நடந்து கொண்டிருக்கும் நிலைமையில் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. நாணய நிலையும் பங்குச்சந்தையும் தற்போது அரசியல் நிலையை பிரதிபலித்தாலும் நமக்கு இன்னும் ஸ்திரமான ஒரு முடிவு கிட்டவில்லை. அரசியல் நிலைத்தன்மை மட்டுமே பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியாது. வலுவான நிதி கொள்கைகள், சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் நாட்டின் நம்பகத்தன்மை ஆகியவை தேவைப்படுகின்றன. இதுவே நாங்கள் பொருளாதாரத்தை மீண்டும் பழையபடி மாற்றுவதற்கு, அதாவது ஒரு ஸ்திரத்தன்மையுடன் மாற்றுவதற்கான ஒரு காரணமாக இருக்கும். அரசியல் மாற்றத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் பொருளாதாரத்துறையில் அரசின் செயல்திறன் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. வருகின்ற நாட்களில் அரசின் பொருளாதார திட்டங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை வைத்தே நாங்கள் பொருளாதாரத்தின் உண்மையான சவால்களையும் உயர்வினையும் தீர்மானிக்கக்கூடியவாறு இருக்கும். நேர்மறையான மாற்றங்களுடன் ஆரம்பித்திருக்கின்ற இந்த பயணம் தொடர்ச்சியாக நாட்டின் பொருளாதார பிரச்சனையை தீர்த்து ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்கி நாட்டின் அனைத்து மக்களும் ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புகின்ற முகமாக இடம்பெறுமானால் மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கும். இதுபோல இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்து கொண்டமைக்கு நன்றி சொந்தங்களே. மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். வணக்கம்.